जननी जन्म सौख्यानाम वर्धनी कुल संपदाम पदवी पूर्व पुण्यानाम लिख्यते जन्म पत्रिका वेदात्मनाय विद्महे हिरण्य गर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். என்னுடைய பூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு அனைவருக்கும். நாம் தற்போது பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல் விஷயம் இந்த ராசி பலன்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொன்னா 100% அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த வாரம் நீ என்ன பண்ண போற, இந்த வாரம் உனக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், யாரு மூலமாலாம் உனக்கு பிரச்சனை வரும், எப்படி இருக்கணும், வேலையில எப்படி இருக்கணும், வேலையில ஏதாவது சில விஷயங்கள் வருமா, நமக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருமா, நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம், உடல்நிலை பாதிப்பு, வண்டி வாகனங்கள், எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். திருமண வாழ்க்கை, குடும்பம், எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்காக தான் வார ராசி பலன். இந்த வாரத்துல இதுதான். அப்ப இந்த வாரத்துல நீ எப்படி இருக்கணும், ஒண்ணு நீ தயார்படுத்திக்கிற, அவ்வளவுதான். சோ நமக்கு இப்படிதான், நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத உன்னை நீ தயார்படுத்திக்கிற மாதிரி. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம விஷயங்கள்ல நம்ம நிறைய போராடிதான் வாழ்க்கையில ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம வெற்றி பெற்றுக் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். யாருக்கும் எதுவுமே ஈஸியா எல்லாம் கிடையாது. இன்னைக்கு காலையில நம்ம கிளம்பும் போது ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒரு கார்ல வரும்போது இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் 2 வீலர்ல போறவங்க, 4 வீலர்ல போறோம், ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு டென்ஷன், அவ்வளவு ஒரு மன போராட்டங்கள். அந்த இடத்துக்கு அவ்வளவு டிராபிக், அவ்வளவு ஒரு விஷயம் எல்லாத்தையும் கடந்து போய் வேலை பார்த்து வேலையெல்லாம் முடிச்சு சாயங்காலம் வந்து குழந்தைகளை பார்த்து அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சின்ன விஷயம் கிடையாது. அப்போ அன்றாட வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதனால இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது முக்கியம். நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் என்ற வகையில கிரகங்கள் அதோடைய வேலையை அது செஞ்சுட்டே தான் இருக்கும். அப்ப நம்ம அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். சுபம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வார பலனை பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது விசாக நட்சத்திரம் துளாராசி, சுவாதி நட்சத்திரம் துளாராசி இருக்கு, சித்திர நட்சத்திரம் துளாராசி இருக்கு. சோ இந்த வாரத்துல நீங்க முக்கியமாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய கட்டாயத்தில் தள்ளப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த வாரம் அந்த மாதிரி இருக்கு. அடுத்தவங்களை எல்லாம் முழுமையா நீங்க திருப்திப்படுத்தணும்னு நினைச்சாலாம் முடியாது. அதெல்லாம் திருப்திப்படாத ஜென்மங்கள்லாம் இருக்கு. நம்ம எல்லாரையும் ஃபுல்லாலாம் யாரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. சோ அதனால அவ்வளவுதான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பம் எடுத்துட்டோன்னா யாருடைய வார்த்தை உண்மை அப்படிங்கிறது உண்டு. வீட்டில் இரு தரப்பினரே நீங்கள் நடுவராக நிற்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். இதை சமாதானப்படுத்த முயற்சி உங்கள் மன அமைதியை பாதிக்கலாம். 2 தரப்பு சண்டை போடுறாங்கன்னு நீ நடுவுல இருந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இதனால உனக்கு சில மன பாதிப்புகள் வரலாம். அதே போல குடும்பத்துல எடுத்துரும் ஒரு பிரச்சனை தீர்க்கும் பொருள் முழுவதுமாக உன் தொழில் எடுத்துக்கொள்ள. குடும்பத்துல 1008 பிரச்சனைகள் இருக்கும். நான் எல்லாத்துக்கும் நானே முன்னாடி நின்று சரி பண்றேன், நானே முன்னாடி இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா உன்னால அப்படிலாம் சமாளிக்க முடியாது. ஏன்னா ஒன்னொன்னு ஒரு டிசைன்ல இருக்கு, ஒரு பிரச்சனையும் ஒரு டிசைன்ல இருக்கு. சோ அதனால குடும்பத்துல பாத்துக்கோ. வேலை அப்படின்னு எடுத்தோம்னா பதவி உயர்வா, பொறுப்பு உயர்வா, இது ரெண்டுமே உனக்கு இருக்கு. ரொம்ப கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கும். பணியிடத்தில் உங்களுடைய பெயர் ஒரு முக்கியமான விஷயத்தில் பேசப்படலாம். உங்க புதிய பதவி அல்லது கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாராட்டை மட்டும் பார்க்காமல் அதற்கு பின்னால் இருக்கும் பொறுப்பையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லலாம். தொழில் கூட்டாளியின் முடிவு உங்கள் கணக்கை மாற்றுமா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சாதகமாக சில விஷயங்கள் நடக்கும். தொழில் விஷயம்லாம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஆகஸ்ட் 17 தேதிக்கு மேலாம் இன்னும் சிறப்பா தான் இருக்கும். ஸோ ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த வாரம் படி கொஞ்சம் நார்மலா கொஞ்சம் போட்டு பிறகு பார்த்துக்கலாம். பணவரவு ஒன்றுக்கு செலவு 4 பக்கமாக இருக்கும். செலவு வரவு ஒன்றாக, செலவு 4 பக்கமாக இருக்கும். ஒரு விதத்துல வரும், 3 விதத்துல போகும். அப்ப 4. சோ கணக்கு அதுதான். சோ அந்த மாதிரி போயிடும். இந்த வாரம் கையில் பணம் வந்தால் தக்க வைத்துக் கொள்வது சவாலாக இருக்கும். கையில பணம் வருது, 10,000 20,000 வருது, கடைசியில பார்த்தா 19,500 ரூபாய் கையை விட்டு போயிடும். 500 ரூபாய் தான் கையில இருந்தா பெரிய விஷயமா இருக்கும். கூடியமான வரையில ஒரு நேரத்தில் பல இடங்களில் பணத்தை பிரித்து விடாதீர்கள். குடிப்பழக்கம் மற்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. தேவையில்லாத அவப்பெயரை ஏற்படுத்திக்காதீங்க. இஎம்ஐ லோன் சில விஷயத்துல எல்லாம் கவனமா. பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாருக்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், குடும்பத்துல எப்படி இருக்கணும், வேலை இடத்துல எப்படி இருக்கணும், பெண்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது. கடன் அல்லது இஎம்ஐயில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம்
நிர்வாகத்தில் புதிய முறையை பின்பற்ற வேண்டியிருக்கலாம். பழைய கடனை அடைக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் எல்லாம் பணப்பொறுப்பை ஏற்காதீர்கள். இவர் பணப்புக்கு நான் பொறுப்பு, இவர் பணப்புக்கு நான் பொறுப்புன்னு ஏத்துக்காது. பணப்பொறுப்புல ஏத்துக்காது. திருமணம் எதிர்பார்ப்பு குறைந்த இடத்தில் செய்தி. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் உண்டு. அதாவது திருமணத்தை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு வழக்கமான வட்டாரத்தை தாண்டி ஒரு புதிய தொடர்பு குடும்பத்தின் மூலம் ஒரு பேச்சுவார்த்தை சந்திக்க வைக்கலாம். திருமணமானவர்கள் வாழ்க்கையின் துணையின் எதிர்ப்பை புரிந்து கொள்வது, எதிர்பார்ப்பை புரிந்து கொள்வது அவசியம். காதல் மௌனத்தின் பின்னால் இருக்கும் பதில் அப்படின்னு சொல்லலாம். காதல் உறவில் இருக்கும், பேசாமல் இருக்கும், மீண்டும் ஒரு தொடர்பு கொள்ளலாம், நீண்ட நாட்கள தெளிவில்லாமல் இருக்கும் ஒரு உறவு இருக்கலாம். உணர்ச்சியில் வாக்குறுதி கொடுக்காம எதிர்காலத்தை நினைத்து பேசுங்க. ஒரு காதலியா இருந்தா கூட எதிர்காலத்தை மனசுல திட்டமிட்டு பேசினால் சிறப்பு. கோர்ட்டு கேஸ், சட்டத்தில் சிறிய அலட்சியம், பெரிய சிக்கல்கள் உண்டு. சோ அதனால என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற பார்த்து உடனே யாரையும் நம்பாமல் சட்ட ஆலோசனை செய்த பிறகே பதில் அளிங்க. அதுக்குதான் அட்வொகேட்ஸ் இருக்காங்க, அதுக்குதான் லாயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ அவங்கள கேட்டுக்கோங்க. விவாகரத்து கையெழுத்து முன் ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்கவும். விவாகரத்து பண்ண போறேன்னு முடிவு பண்ணிட்டியா, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோ. குழந்தைகள் இருக்கு, என்ன செய்யணும், எப்படி பண்ணணும்ன்றத சில விஷயத்தை யோசிச்சு இப்ப முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் வரும். சில பேருக்கு கிடைச்சிரும், சில பேருக்கு அதை கொஞ்சம் யோசிச்சு செய்யறது நல்லது. யாரிடமும் சொல்லக்கூடாத விஷயம் உங்கள் மனதில் ஒரு தீர்மானம். சோ என்ன பேசணும், என்ன செய்யணும் அப்படிங்கறது சில விஷயம். ஒருவருக்காக உங்கள் முடிவை மாற்றலாம், அந்த மாதிரியான சூழ்நிலை வரும். ஆனால் இந்த வாரம் ஒரு கட்டத்தில் இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி உங்களிடம் நீங்களே கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதுதான் இந்த வாரத்தின் உண்மையான டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அந்த மாதிரி இருக்கு. ஒரு கையெழுத்து, ஒரு பேச்சு, ஒரு சந்திப்பு அல்லது ஒரு தொலைபேசி அழைப்பு, இதில் ஏதாவது ஒன்று உங்கள் முக்கியமான வாழ்க்கை பாதையை தீர்மானிக்க முன்வரும். சோ அதனால பார்த்துக்கோங்க. அதனால இந்த வாரம் சமநிலை தேடாதீர்கள், சரியான முடிவை தேடுங்கள். ஏனென்றால் சில நேரங்களில் அமைதியை காப்பாற்றுவதற்கு சில முடிவை எடுக்க வேண்டும், பின்னர் மிகப்பெரிய விஷயங்களை கொண்டு வரும். சோ துலா ராசி பொறுத்தளவுக்கு கவனமா செய்யுங்க. சுபம்.